என்ன பண்றீங்க? அட மாப்பிள்ள வா வா நானே வா வா வணக்கம். நான் இந்த காட்டுல நெல்லு போட்டிருந்தேன். சரி எப்படி வந்திருக்குன்னு பாக்கலான்ட்டு வந்தேன். சரி தங்க இங்க வளைஞ்சிருக்குதா? அட கம்மனு இருக்கிற கடனே எப்படிமா வைக்க முடியாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிற நீ வேற தங்க மேல இதுன்னு கேக்குறியா? சரி வாங்கின கடன் எல்லாம் கட்டிட்டீங்களா? எங்க மாப்பிள்ள கட்டுறாப்புல இருக்குது. காட்டுல போட்டா 10,000 போட்டா வெளியே எடுக்கிறது 5,000 இருக்குது. அதனாலதான் சரி ஏதோ ஒண்ணு பண்டலாம் பிடிக்கலாம்னு சரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. நாங்க நம்ம விவசாயிகள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்துறாங்க, போய் கலந்துக்கலாம். நம்ம கடன் விடுதலை மற்றும் உரிமை மீட்பு மாநாடு. என்ன கடன்ல இருந்து விடுதலைக்கா? நம்மளுக்கு விவசாயி விடுதலை கிடைக்குது. 1,00,000 பேர் கூடுறாங்க. எங்க? விஜயமங்கல் டோல்கேட்லதான். பரவாயில்லையா? ஆமா, நம்ம விவசாயம் சும்மா நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நல்லாத்தான் இருக்கிறாங்க. வேற இந்த விவசாயத்துக்கே அந்த கருவி இந்த கருவின்னு அதை இதையும் கொடுக்கற பதில ஏக்கராவுக்கு எவ்வளவுன்னு ஒரு மானியத்து கொடுத்தா கூட ஒரு பொண்ணையும் சேரு இப்படி நல்ல கருத்தெல்லாம் கொட்டி வைங்கப்பா. ஐயோ, அதுதான் 2வது கருத்தை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு மானியம் வந்து வங்கி கணக்கு தனியா வந்துடும். இந்த மாதிரி கருவிக்கும் கொடுக்க வேண்டாம், எதுக்கும் கொடுக்க வேண்டாம். பாண்ட்ல செட்டிங் கொடுக்க வேண்டாம், கடப்பாரையும் கொடுக்க வேண்டாம். ஏக்கராக்கு எவ்வளவுனா? ஏக்கராக்கு 30,000 ரூபாய் மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இங்க ஏக்கரா இருந்தா தான் நீங்க தான் கோயிலுக்கு எழுதுறோம் குளத்துக்கு எழுதுறோம்னு ஏதோ ஒரு பட்டாப்படுத்தி வைக்கிறீங்களே. ஆமா, கோயில் நிலத்துக்கு 3வது கோரிக்கையை வச்சிருக்கிறோம். கோயில் நிலத்துல இருந்து இனாம நிலத்தை 2டையும் நம்ம இந்த நலத்துறை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலத்துக்கு எதுங்க என்ன எதுக்கு நம்ம விவசாயி குறிவிக்கிற இந்த நலத்துறை ஆபீசர் ஓடத்துக்கு ஏகப்பட்ட போராட்டம் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டதுதான் மாநாடு நடக்குது விஜயமங்கலத்துல. விஜயமங்கல் டோல் விவசாய நிலத்தை வேற யாரும் கையகப்படுத்த கூடாதுங்கிறதையும் கோரிக்கை வைக்கிறீங்களா? இந்த 3 தான் முக்கியம். இந்த 3 வந்துட்டு அப்புறம் என்ன போய் விவசாயி ஓரளவுக்கு அது பொழைக்கலாம்ல, கொஞ்ச நாளைக்கு அது உசோடு இருப்போம்ல. சரி இத்தனையும் பண்றீங்களே, காலங்காலமா அந்த கல்லுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்களா, அதுக்கு ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அதுக்கும் விடை இருக்குது. வந்தால் மாநாட்டுக்கு வந்தால் பயன் தெரியும். வாங்கும் முதல் மாநாட்டுக்கு வந்தா கல் குடிக்கலாம்ங்கிற. கல்லு குடிக்கிறது பத்தி நான் சொல்ல வரல. நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இல்ல, எல்லாமே கோரிக்கை தான் வைக்க முடியும். இங்க இருந்து பச்சைங்களை ஓடுற நம்ம அரசாங்கம் தானே ஓடுற. அதுக்குதான் கேட்டுக்கிட்ட குடிக்கிறப்பல இருந்தா நம்மளுக்கு ஆகாது. ஐயோ, அதுக்கு நாம் சரிப்பட்டு வர மாட்டோமே. நம்ம சரி மாப்பிள்ள, அப்ப இது எல்லாமே ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்களா? எங்க நடக்குது? விஜயமங்கல் டோல்கேட் பக்கத்திலேயே நடக்குதுங்க. அப்படிங்களா? ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை 4 to 8 மணி கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இருக்குது. விவசாயிகள் வந்து அருமை அருமை. எந்த கட்சிக்கார முன்னிலையில? எந்த கட்சியும் கிடையாது. நம்ம விவசாயி தான் மக்கள் தான் முன்னிலை. விவசாயி மட்டுமே தான் முன்னிலை. அதிசயமா இருக்குது. இது பாக்குறதுக்காக நான் வந்து சேர்றேன். எந்த கட்சியும் கிடையாது. பரவாயில்ல, காலம் தூக்கி விடுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. விவசாயி சரி மாப்பிள்ள, கண்டிப்பா வந்துடுறேன். நேரக்காலமே வந்து சேருங்க. வார பனிக்காலம் துளி காலம் வராது. இல்ல கட்டாயமா வருவேன். நல்ல விஷயத்துக்காக ஒரு நாள் தான் வந்துடுறேன். சரிங்க. சரி மாப்பிள்ள.